So welcome to this TNPSC class. Let me share the screen. So this is ஒரு பேப்பர் எந்த வருஷ பேப்பர்னு தெரியல. டிஎன்பிஎஸ்சியோட பேப்பர் தான். 136வது கேள்வி ஆரம்பிக்கிறேன். இது ஏதோ ஒரு எந்த வருஷ பேப்பர்னு தெரியல. அது 100 முடிய வேற ஒரு பேப்பர் இருந்தது. 136 இந்த மேத்ஸ் இருக்கு. We look at maths today. டிஎன்பிஎஸ்சி எல்லாம் மேத்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓன்லி திங் இஸ் நம்ம தப்புனா எழுதணும். நிறைய பேர் தப்பு அதான் இந்த எக்ஸாம் எல்லாமே அப்படிதான். யூ ஹவ் டு டபுள்லி காஷியஸ் அண்ட் தென் யூ ஹவ் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, -1 2/7 ப்ளஸ் அப்புறம் ப்ராக்கெட்டில் -3 5/7 ப்ளஸ் 6 4/7 அதனுடைய அடிஷன் எவ்வளோன்னு கேட்குறேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான இதுதான். ட்ரை பண்ணுறீங்களா? இதுங்க நான் ஒரு நோட் புக் எடுத்துக்கிறேன். ஸோ -1 2/7 என்னன்னு எழுதலாம்? -9/7 எழுதலாம். 7 × 1 7 + 2 9 அப்புறம் கீழே 7, அப்போ -9/7 எழுதலாம். அப்புறம் அடுத்த மைனஸ் 3 × 7 21 + 25 26 -26/7 எழுதலாம். அப்புறம் ப்ளஸ் 6 × 7 42 + 4 46 46/7 எழுதலாம். அப்போ we have -9/7 -26/7 + 26 + 46/7. அப்போ என்ன வருது ஆன்சரு? இதில் பார்த்தீங்கன்னா இது 11/7 வருது ஆன்சர். வருதுங்களா மனோகர்? 11/7 வருதா? அது தமிழ்ல இதுக்கு கலப்பு பின்னம்னு பேரு. கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமா மாத்தணும். -1/1 2/7 எப்படி எழுதுவீங்க? 1 × 7 7 + 2 9 9/7. அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கணும். -9/7 அந்த மாதிரி போட்டு பண்ண ஆன்சர் 11/7 வரும். யாரோ ஒருத்தர் டிக் அடிச்சிருக்காங்க இதை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போல. ரொம்ப ஈஸி இது, அதனால நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணல. The population of a city in the year 2014. ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதுங்க சார். The population of a city in the year 2014 is 1,80,000 and increased at a rate of 20% per year. அப்ப 2016ல அந்த பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. போட்டீங்களா? 2,59,200 அவங்க டிக்கெட் தான் கரெக்ட். என்னன்னா 1,80,000ல இருந்து அதை 20% இன்க்ரீஸ் எவ்வளோ? 36,000 அதிகமாகும். ஸோ 1,80,000 இருந்து அடுத்த வருஷம் 36,000 ஆட் பண்ணா 2,16,000 ஆகும். 2,16,000 மறுபடியும் ஒரு 20% அப்ளை பண்ணா 259.2. ரொம்ப ஈஸி இது. அது 20 மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அதாவது 1,80,000 × 1.2 × 1.2 போட்டால் அது வந்துடும், அந்த ஆன்சர் வந்துடும். அடுத்தது 3-25 here. Which of the following number is suitable in dash so that the number will be a perfect square? Which of the following? அதாவது இது 4 digit நம்பர். ஆக்சுவலா அப்படி கொடுக்கணும். இட்ஸ் 4 digit நம்பர். அதுல 2வது டிஜிட் போடல அப்படின்னா அந்த இதுல அந்த டிஜிட்ல என்ன வரும்னு கேக்குறாங்க. என்ன வருது உங்களுக்கு? மனோகர், திவ்யா யார் இருக்கீங்க? அவங்க போடுங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி.
அதாவது இது 4 டிஜிட் நம்பர்ல ரெண்டாவது டிஜிட் இல்ல. உங்களுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்னு தெரியுமா? மனோகர் தெரியுமா தெரியாதா? ஒரு நம்பரை வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எப்படின்னு தெரியுமா? எஸ் சார். எப்படி எடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அத ஃபேக்டர்ஸா நீங்க பண்ணணும். ஆக்சுவலா ஃபேக்டர்ஸ் நிறைய எதால டிவைட் ஆகும்னு பார்க்கணும். இல்லை என்றால் இன்னொரு மெத்தட் வந்து ரெண்டா பிரிச்சு போட்டு பார்த்துருக்கீங்களா? இருங்க, நான் போன முறை ஒன்று எடுத்தேன், இருங்க எடுத்தான்னு பார்க்குறேன். இதுல எடுக்கல நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு ஃபைல் ஒரு பேஜ் எடுத்துக்கிறேன், அதுல போடுறேன், அப்ப தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன போடுறாங்கன்னா 3 அந்த டேஷ், அது என்னன்னு தெரியல, அப்புறம் 25 கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின்ல 0 டிக்கெட் இருக்காங்க. சரி, 0வே போட்டு பார்ப்போம். 3025 இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கறதுன்னு தெரியுமான்னு கேட்குறேன். அதாவது முதல் இந்த கடைசி ரெண்டை ஒரு நம்பர் மாதிரி எடுத்துக்கணும். முதல் நம்பர் ஒரு நம்பர் மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா? முதல் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் மாதிரி எடுத்துக்கணும். அது அந்த மெத்தட் தெரியுமா? எஸ் சார். அப்ப என்ன பண்ணணும்? ஆன்சர் 0 சார். ஆன்சர் 0 எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறேன். 55 into 55 போட்டா வருது சார். இல்ல 55 எப்படி கண்டுபிடிச்சீங்க? அத கேக்குறேன். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன் சார். எதை மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்க? அதுக்கு அந்த 4 டிஜிட் நம்பருக்கு நியரஸ்டா 60 into 60 மல்டிப்ளை பண்ணா கரெக்ட், வெரி குட். 60 3200. அப்புறம் அதுக்கப்புறம் 55 போட்டு பார்த்துருக்கீங்க. தட்ஸ் ஒன் குட் மெத்தட், வெரி குட். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் ஃபேக்டர் பண்ணலாம். ஃபேக்டர் பண்ணலாம்னு என்னன்னு அர்த்தம்னா, இதை எப்படி ஃபேக்டர் பண்ணலாம்? 5 இன்டூ எவ்வளவு வரும்? 605. ஆமா 605. அது வந்து ஈக்குவல் டு 5 இன்டூ 5 இன்டூ அகைன் 5ஆல டிவைட் பண்ணா 121. அப்போ அகைன் பார்த்தீங்கன்னா 5 இன்டூ 5 இன்டூ 121 வந்து 11 இன்டூ 11 போடலாம். அப்போ இப்படி வந்திருக்கு. இப்போ 2 5 இருக்கு, 2 11 இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ஒரு 5 ஒரு 11 எடுத்துங்க. இன்டூ 11 எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். அப்போ 55 வருது. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து 3025 25 மேல ஒரு கோடு போட்டு 30க்கு மேல ஒரு கோடு போடுவீங்களா? பண்ணிருக்கீங்களா அந்த மெத்தடு? எஸ் சார். பண்ணிருக்கீங்களா? அதே மாதிரி அதுவும் தெரியணும் உங்களுக்கு. இந்த எல்லா மெத்தடும் தெரியணும். ஏன்னா எந்த மெத்தட் எப்போ அது 25க்கு மேல ஒரு கோடு போட்டு 30க்கு மேல ஒரு கோடு போட்டுங்க. இந்த 30க்குள்ள ஒரு நம்பர் எடுக்கணும். அந்த நம்பர் அதே நம்பர் பார்த்தா 30க்கு கம்மியா வரணும். அப்ப 5ன்னு எடுத்துங்க. 5 × 5 25. அப்ப 30 கீழே 25 போடுங்க. 25 போட்டா அப்ப 30 மைனஸ் 25 5 அப்புறம் அந்த 25 அப்படியே கீழே கொண்டு வந்துங்க. 525 வருது. அப்ப அந்த மேல 5 போட்டீங்க இல்லையா? அந்த 5 ரெண்டால் மல்டிப்ளை பண்ண 10. 10ஆல இந்த 525 டிவைட் 10ல அப்புறம் ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கிறீங்க. 10 அதுக்கு பக்கத்துல 5. ஆக்சுவலி இங்க அது எழுத முடியாது, காமிக்க முடியாது, அதனால பண்ண முடியல. இப்ப 105 × 5 525. அந்த மெத்தடும் தெரியணும். ஸோ இந்த எல்லா மெத்தடும் நீங்க போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஒரு நிமிஷத்துல போட முடியல. அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மெத்தடும் கரெக்ட். தட் இஸ் ஆல்சோ குட், வெரி குட். அடுத்தது இது என்ன ஆன்சர்? The average mark of 10 children is 80. Then their total mark is ஆவரேஜ் மார்க்கோட எவ்வளவு சில்ட்ரனுக்காக அதை மல்டிப்ளை பண்ணா அது வரும். அப்போ 80 × 10 800 இஸ் ஆன்சர். அதுதான் ஆன்சர் 800. அடுத்த கேள்வி அது ரொம்ப ஈஸியா, அதனால
A man and a woman are engaged in a work. A man can do a piece of work in 4 days, woman can do it in 12 days. Find how many days a man and a woman are engaged in a work. A man can do a piece of work in 4 days, woman can do it 6 days. Find how many days will they take to finish it together. எப்படி போடணும் இது? இந்த டுகெதர் ஒரு ஆளுக்கு 4 நாள் எடுக்குது, அந்த லேடிக்கு 12 நாள் எடுக்குது. 2 பேர் சேர்ந்தா எவ்வளவு நாள் எடுக்கும்னு கேட்கறாங்க. இப்போ இங்க பாருங்க, இந்த ஆன்சர்ல இருந்தே நீங்க கண்டுபிடிக்கலாம். 2 பேர் சேர்ந்தா 4 விட கம்மியா தான் இருக்கு ஆன்சர். 4 விட கம்மியா தான் அந்த நம்ம டேஸ் எடுப்பாங்க இல்லையா? ஏன்னா தனியா அந்த ஆளை விட்டாவே 4 நாள் தான் எடுக்கிறான். இந்த லேடி சேர்ந்தா அப்ப 4 விட கம்மி. ஆன்சர்ல பாருங்க, 4 விட கம்மி ஒன்னே ஒன்று தான் இருக்கு, 3 days. அப்படியே போட்டுடலாம். நீங்க கால்குலேட்டே பண்ண வேண்டியது, பார்த்த உடனே போடலாம். சரி, கால்குலேட் எப்படி பண்றதுன்னா, மேன் வில் டூ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 4 days. பாருங்க, அந்த இதை எடுத்துக்கிறேன். ஒரு நாள் எவ்வளவு பண்ணுவார்? ஒரு நாள்ல 1/4 பண்ணுவார். அந்த லேடி ஒரு நாள்ல 1/12 பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் 2 பேர் சேர்ந்து எவ்வளவு பண்ணுவாங்க? எல்சிஎம் 12. இந்த பக்கம் 3 + 1, 3 + மேல 3 + 1. அப்போ அது ஈக்குவல் டு 4/12. தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. அதை உல்டா போட்டு எவ்வளவு வருது அதுதான். அது தலையில மாத்தின என்ன வருது? 3 days. இப்படிதான் போடணும் அது சயின்டிபிக்கா. பட் நிறைய இடங்கள்ல ஆன்சர் பார்த்த உடனே சொல்ற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 4 நாள் 12 நாள், 4 நாள் சாதாரண அந்த ஒரு ஆள் விட்டாவே 4 நாள். அப்ப அதை விட கம்மியா தான் இருக்கணும். கம்மியா இருக்க ஒரே ஒரு ஆன்சர் தான் 3. அப்ப போட்டுடலாம் அப்படி. ஓகே, அடுத்த கேள்வி. Which of the following set of measurements will form a right angle triangle? எது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா ஆகும் கேட்குறாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 2 ஓடதோட ஸ்கொயர் பார்த்து அந்த 2ஓட ஸ்கொயரை கூட்டினா அந்த 3ஆவதோட ஸ்கொயர் வரும். 6 ஸ்கொயர் 36, 9 ஸ்கொயர் வந்து 81. அப்போ 81 + 36 கூட்டினா என்ன வருது? 7 10 117 வருது. 12 ஸ்கொயர் வரணும். 12 ஸ்கொயர் 144. அப்போ அது இல்லை. அது மாதிரி 5 8 10, 5 வந்து 25, 8 ஸ்கொயர் 64, 2 கூட்டினா 89 வருது. 10 ஸ்கொயர் வந்து 100. அப்போ அதுவும் கிடையாது. அப்புறம் 5 5 5 ரூட் 5 ஸ்கொயர் இஸ் 25, அனதர் 5 ஸ்கொயர் 25, 50 வருது. அப்போ அந்த 5 ரூட் 2ஓட ஸ்கொயர் என்ன? அது 5 ஸ்கொயர் இன்ட்டு 2, தட் இஸ் 25 இன்ட்டு 2, அது 50 வருது. அப்போ அதுதான் ஆன்சர். 5 5 5 ரூட் 2. 2 நம்பரோட ஸ்கொயரை கண்டுபிடிச்சு அதை கூட்டினா 3ஆவது ஓட ஸ்கொயர் வரணும். அப்ப 2 ஸ்மாலர் நம்பரோட எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அது இருக்கிறதுலே பெரிய நம்பர் ஏதோ அதனோட ஸ்கொயரோட கம்பேர் பண்ணும். அதுதான் ஆன்சர். புரியுதா? இதெல்லாம் ஈஸி, உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. அடுத்த கேள்வி வேணா கஷ்டமா இருக்கலாம். ரூட் 609 பிளஸ் ரூட் 248 பிளஸ் ரூட் 60 பிளஸ் ரூட் 7 பிளஸ் ரூட் 81 மதிப்பு என்ன? போட தெரியுமா? இது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்வி பார்த்துருக்கீங்களா உங்க வாழ்க்கையில மனோகர்? சரி, இப்ப பாருங்க, உள்ளுக்குள்ள ரூட் என்ன? ரூட் 81. ரூட் 81 எவ்வளோ? 9 சார். 9. அப்ப 9 + 7 எவ்வளோ? 16 இல்லையா? 9 + 7 16. அதனோட ரூட் 16ஓட ரூட் 4. அப்ப 4 + 60 64. 64ஓட ரூட் 8. 8 + 248 256. 256ஓட ரூட் வந்து 16. 16 + 609 வந்து 625. 625ஓட ரூட் 25. இப்ப 25 தான் ஆன்சர். புரியுதுங்களா? எப்படி 25 வந்து தெரிஞ்சுதான் கேக்குறேன். இன்னர் மோஸ்ட் எடுத்து அப்படியே போட்டு வரணும். அது அப்படி போட்டீங்கன்னா அது ஈஸி. ஓகே, அடுத்த கேள்வி. இது படிங்க பார்க்கலாம். The price of a house is decreased from rupees 15 lakhs to rupees 12 lakhs. The percentage of
டிக்ரீஸ் இஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. பாருங்க இங்க போடுறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ல எப்படி போடுறதுன்னு பாருங்க. நியூ மைனஸ் ஓல்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பிராக்கெட் குள்ள போட்டுக்கணும். divided by old into 100. bracket போடுங்க. இதுல அப்படி போட முடியாது, அந்த பேப்பர் எழுதுற மாதிரி எழுத முடியாது. into 100 இதுதான் அதனுடைய ஆன்சர். இதுல நியூ எவ்வளோ? முதல்ல 15 லட்சம் இருக்குது, அப்புறம் 12 லட்சம் ஆயிடுது. அப்ப நியூ எது? 15 சார். நோ சார், 12. ஆமா 12. ஓல்டு வந்து 15. 12 மைனஸ் 15 டிவைடட் பை 15, அப்புறம் அது வெளியே ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாம். இன்டூ 100. இது சிம்பிளிஃபை பண்ண எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 20 சார். 20 வருதா மைனஸ் 20 வருதா? -20. -20. ஆனா இங்க 20 தான் கொடுத்துருக்கான். அப்ப எப்படி அது கரெக்டா இருக்க முடியும்? டிக்ரீசஸ் கொடுத்துருக்காங்க சார். டிக்ரீசஸ் கொடுத்துருக்கான், அதனால 20 கொடுத்துட்டான். வாட் இஸ் த சேஞ்ச் கேட்டிருந்தா -20 கொடுத்தாதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? வாட் இஸ் த சேஞ்ச் கேட்டிருந்தா அப்ப -20 கொடுத்துருக்கோம். வெரி குட். இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியணும். நியூ மைனஸ் ஓல்ட் டிவைட் பை ஓல்ட். நீங்க உங்க ஸ்கூல்ல வேற மாதிரி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி படிச்சீங்கன்னு தெரியுமா? எஸ் சார். அது பெர்சன்டேஜா மாத்தி மைனஸ் பண்ணா ஓல்ட் டிவைட் பை ஓல்ட் இன்டு 100க்கு பதிலா வேற என்ன படிச்சீங்க? வேற ஏதாவது பேர் வச்சு படிச்சீங்களா? நோ சார், காமன் மெத்தட் தான் சார். அதான் இந்த மெத்தடு. இதுல இது ஏன் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல நீங்க நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. இப்பவே ஒரு கேள்வி கேட்கறேன் பாருங்க, தப்பு பண்றீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். கரெக்டா சொல்லிடுவீங்களான்னு கேள்வி. இட்லி கதை தெரியுமா? நம்ம கிளாஸ்ல இட்லி நோ சார். நம்ம கிளாஸ்ல இட்லி கதைன்னு ஒன்று சொல்லியிருப்போம். அது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு நான் சொல்லியிருப்பேன். இல்ல, கேள்விப்படல சார். கதை நீங்க சொல்லக்கூடியதான் பார்க்கலாம் இருங்க. அது அப்போ அது இப்போ கரெக்டாக போட்டிங்கன்னா உண்மையாகவே குட். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். அதில் ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் நம்ம இப்போ மறுபடியும் நீங்கள் புதுசாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நீங்கள் உங்கள் பேர் என்ன? மனோகர் வந்து 4 இட்லி சாப்பிடுவார். ஒரு நாள் அவங்க அப்பா ஏதோ திட்டார். டெய்லி ரெகுலராக 4 இட்லி சாப்பிடுவார். ஒரு நாள் அப்பா திட்டார். ஏதோ ஒரு விஷயம் திட்டார். இவர் ஏதோ குறும்பணிக்கான்னு வச்சுக்கலாம். அடுத்த நாள் 3 இட்லி சாப்பிட்டார். அப்போ எவ்வளோ இட்லி குறைஞ்சிருக்கு? 1 சார். 1. எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ்? எவ்வளோ? பர்சன்டேஜ் டிக்ரீஸ் எவ்வளோ? 25 சார். ஆமா 25%. வெரி குட். அப்புறம் அது அம்மா பார்த்துருக்கு. ஐயோ நம்ம பையன் இவ்வளோ அன்பு மகன் வந்து 3 இட்லி தான் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு வந்து உங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சி குழாவி எல்லாம் பண்ணி 3ஆவது நாள் மறுபடியும் 4 இட்லி சாப்பிட்றீங்க. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்ன? இப்போ அதாவது முதல் நாள் 4, 2வது நாள் 3, இப்போ 3ஆவது நாள் 4 வந்துருக்கு மறுபடி. இப்போ 3லேருந்து 4 ஆயிடுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது? 25% சார். இருங்க நான் கேட்குறது மட்டும் பதில் சொல்லுங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது இட்லி? 4 இட்லி சார். 4 இட்லி. எவ்வளோ? வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? 25% சார். அது ராங்னு மட்டும் சொல்லுவேன். நீ கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். அதுதான் அதுக்கு தான் அந்த நியூ மைனஸ் ஓல்டு இன்ட்டு ஓல்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியல உங்களுக்கு. தெரிஞ்சிருந்தா நீங்கள் அது 25 சொல்லியிருக்க மாட்டீங்க. போடுங்க பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே சார்.
இப்போ இந்த நியூ மைனஸ் ஓல்டு டிவைட் பை ஓல்டு அந்த ஃபார்முலா போடுங்க எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். முதல் கேஸ்ல நியூ வந்து 3, ஓல்டு வந்து 4, பிராக்கெட் போட்டுக்கலாமா? நீங்க சொன்ன 25% அது வரும். டிவைடட் பை 4 போட்டா -25% சார். இரு. ஆமா, இங்க -25% முதல் இதுல கரெக்டா? எஸ் சார். இப்போ அடுத்த இது போடுங்க. அப்புறம் அடுத்த 3ஆவது நாள் ஒரு இட்லி அதிகமா 3ல இருந்து 4 ஆயிடுது. அப்போ நியூ எவ்வளோ? 4 சார். நியூ 4 சார். 4. ஓல்ட் எவ்வளோ? 3 சார். 3. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இரு அவசரப்படாதீங்க. டிவைடட் பை என்ன? நியூ மைனஸ் ஓல்ட் டிவைடட் பை என்ன போடுவோம் நீங்க? 3 சார். 3 இன்டு 100 எவ்வளவு வருது பாருங்க. இன்டு 100 போட்டா எவ்வளவு வருது? 33% சார். பாத்தியா? 33.3% வரும். அப்போ நீங்க சொன்ன மாதிரி -25%, 25 போட்டீங்கன்னா அவ்வளவுதான். 100க்கு 99 பேர் இந்த தப்பு பண்ணிட்டு வருவாங்க. 100க்கு எவ்வளவு பேர் தப்பு பண்ணுவாங்க? 100க்கு 99 பேர் தப்பு பண்ணுவாங்க. இந்த கணக்கு அதுக்கு பேர் தான் இட்லி கதைன்னு பேர். நாங்கள் எல்லா கிளாஸ்லையும் இது நிறைய கிளாஸ் சொல்லியிருப்பேன். நான் அது யூடியூப்ல கூட போட்டிருக்கேன். இட்லி கதை என்றால் என்ன, எதுக்கு இட்லி கதை, பர்சன்டேஜ் புரியணும்னா எங்கள் இட்லி கதை தெரிஞ்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ மேடம் இருக்கீங்களா? எஸ் சார், இருக்கேன் சார், கேட்டேன் சார். இந்த ஒரு இட்லி கதை மட்டும் இதுவரை 10,000 பேர் பார்த்துருக்காங்க அந்த யூடியூப் வீடியோவை. தொடக்கத்துல இது போட்டு 2-3 வருஷம் ஆச்சு. ஏன்னா இது வந்து மனோகர் இல்ல, மனோகரை விட கொம்பனா ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவனும் இந்த தப்பு பண்ணுவான். 100க்கு 100 வாங்குற குழந்தைய கூட தப்பு பண்ணுன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணம் சொல்றேன். ரொம்ப அலர்ட்டா இருக்கிற ரொம்ப டாப்ல இருப்பாங்க இல்லையா, 98, 99, 100 அவங்க மட்டும்தான் கரெக்டா பண்றது நான் பார்த்திருக்கேன். முக்காவாசி குழந்தைகள் தப்பு தான் பண்ணுவாங்க. இது நான் ஒரு பெருமைக்காக சொல்ல, இதுதான் இப்படிதான் உங்களை ஏமாத்துவாங்கன்னு சொல்றேன். இப்ப நான் ஏன் அவ்வளவு ஒரு சாதாரண ஒரு விஷயத்தையே நான் ஏன் பெருசா எடுத்து உங்களை நான் பண்ண சொன்னேன்னா, இந்த மாதிரி வந்துட்டு தப்பு பண்ணிடுவீங்கிறதுக்காக தான் மாணவர்கள், வேற ஒண்ணு இல்ல. சரியா? அப்போ இந்த ஃபார்முலா வந்து நியூ மைனஸ் ஓல்ட் டிவைடட் பை ஓல்டுங்கிறத நீங்க அப்படியே கப்புன்னு மனசுல வச்சுக்கணும். நீங்க உங்க ஸ்கூல்ல வேற மாதிரி கூட படிச்சிருக்கலாம், அதே மாதிரி கூட மனசுல வச்சுங்க, தப்பு கிடையாது. பட் ஏதோ ஒண்ணு நீங்க மனசுல வச்சுக்கோ. நீங்க பாட்டுக்கு அப்படியே மனக்கணக்கில் போட்டு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா தப்பாவதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அடுத்த கேள்வி. இஃப் 3 into t minus 3 equal to 5 into 2t plus 1, then t எவ்வளோன்னு கேட்குறேன். 3 இதை நம்ம போடலாம், இந்த இட்லியே போடலாம். அதுதான் ஒரு இது எடுத்து வச்சேன். 3 into காப்பி பண்ண முடியுமா பார்க்குறேன். ஓ பரவாயில்ல, வேண்டாம். 3 into t minus 3, 3 into t minus 3 சாரி, t என்னது இருக்கு பார்க்கலாம். 3 into t minus 3 equal to 5 into 2t plus 1 -2 சார். இருக்கு பார்க்கலாம். 5 into 2t, 5 into 2t plus 1. இப்போ இதை நீங்க t கண்டுபிடிக்கணும். இது ஈஸி தான். 3t minus 9 equal to 10t plus 5. t ஏதோ ஒரு பக்கம் பண்ணுவாங்க.
ஒரு பக்கம் கொண்டு வந்தா 3t minus 10t is equal to 5. இந்த பக்கம் 9 போனா plus 9 வந்துரும். 5 plus 9 equal to 14 இல்லையா? 14. இப்போ அந்த பக்கம் என்ன வருது? minus 7t is equal to 14. அப்போ t equal to minus 2. ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். and என்னடா இது? ஆன்சர் வந்து எவ்வளவு வருது? -2 வருது. ஆன்சர் உங்களுக்கு அதான் வருதா? ஆமா சார். லிங்க் இஸ் நாட் ஓப்பன் ஒரு பொண்ணுக்கு சொல்லுது. ஆப்ஷனா கரெக்ட் டைம் வந்துருங்க. ஆனால் நடுவால வந்தா உங்களை இன்டெக்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 1.75 into 1.75 plus 2 into 1.75 into 0.75 plus 0.75 into 0.75 divided by 1.75 and 1.75 minus 0.75 7. இது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? 1.75 ஏன்னு வச்சுக்கங்க. அப்போ 1.75 into 1.75 a ஸ்கொயர். 0.75 பின்னு வச்சிட்டீங்கன்னா அப்போ a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் மேல வந்து a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் வருமா? வரும். கீழே என்ன வரும்? a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் வரும். இப்போ a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் வந்து என்ன? a plus b ஹோல் ஸ்கொயர். கீழே வந்து a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் என்ன எழுதலாம்? a plus b into a minus b எழுதலாமா? எழுதலாம். இப்போ ஒரு a plus b ஒரு base plus b கேன்சல் ஆயிடுது. இப்போ மேலே a plus b கீழே a minus b. அப்போ ஏங்கிறது 1.75 plus 0.75 கீழே வந்து 1.75 minus 0.75. புரியுதா நான் சொல்றது? இல்லை நான் போடுறதா? புரியுது சார். புரியுது. ஆமா, அதனால ரொம்ப ஈஸிங்கிறதுனால நானே இப்போ 2.5 மேலே கீழே வந்து 1 அப்போ 2.5 தான் ஆன்சர். ஓகே ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். இதெல்லாம் ஈஸி தான். இல்லை ஃபார்முலா கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். a plus b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர். ஆமாம், இது பாருங்க. இந்த வேல்யூ ஆஃப் இது வந்து ஆப்ஷனா படிங்க. ஆப்ஷனா இந்த 146வது கேள்வியை The value of 16 cube plus 7 cube 16 cube plus 7 cube minus 23 7 cube minus என்ன 23 cube மதிப்பு? தமிழ்ல இருக்கு காமிச்சிருக்கேன். அது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அதான் வந்தது. 16 கியூப் பிளஸ் 7 கியூப் மைனஸ் 23 கியூபின் மதிப்பு என்ன? இது எப்படி போடலாம்? வேற வழி இல்லை. 16 கியூப் 7 கியூப் 23 கியூப் கண்டுபிடிச்சு போடுறதா ஒரு மெத்தடுன்னு நான் நினைக்கிறேன். வேற மெத்தட் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்ப 16 கியூப் எவ்வளவு? 16 into 16 into 16 எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். கண்டுபிடிக்கும் பார்க்கலாம். அப்படிதான் போடணும். வேற ஏதாவது போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ டவுட். அப்ப சரி, ஓகே, இப்படி பார்க்கலாம். என்ன சொல்றது? 23 வேற மாதிரியும் போடலாம். இப்போ இப்படி பாருங்க. 16 கியூப் அப்படியே வச்சுக்கிறேன், 7 கியூப் அப்படியே வச்சுக்கிறேன், அப்புறம் மைனஸ் 23 கியூப். 23 வந்து 16 பிளஸ் 7 எழுதலாமா? இப்போ மைனஸ் பிராக்கெட் போட்டு 16 பிளஸ் 7 கியூப்னு எழுதுறேன். அப்போ இந்த 16 கியூப் பிளஸ் 7 கியூப் அப்படி வச்சுக்கங்க. மைனஸ் 16 பிளஸ் 7 கியூப் என்ன எழுதலாம்? a பிளஸ் பி ஹோல் கியூப். சொல்லுங்க, அதனுடைய ஃபார்முலா என்ன? a கியூப் பிளஸ் பி கியூப் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயரா? அப்படித்தானே? ஃபார்முலா மறந்துட்டீங்களோ? ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். a பிளஸ் b
ஹோல் கியூப் என்ன வருதுங்க? A cube plus 2A square B. இருங்க 3A square B. சரியா? 3A square B அப்புறம் 3AB square கரெக்டா? plus Yes sir. B cube. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பிராக்கெட் போட்டு 16 plus 7 ஹோல் கியூப் போடணும். இப்படி போட்டா 16 கியூப், A கியூப் 16 கியூப், பிக்கு வந்து 7 கியூப். அது அடிஞ்சிடும் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த 16 கியூப் பிளஸ் 7 கியூப் இது மைனஸ் இருக்குது. அப்ப 16 கியூபும் 7 கியூபும் கேன்சல் ஆயிரும். நம்ம கிட்ட இருக்கிறது என்ன? 3A ஸ்கொயர் B 3AB ஸ்கொயர். அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப 3A ஸ்கொயர் B என்ன? 16 ஸ்கொயர். B எவ்வளோ? B வந்து 7 இன்ட்டு 7. இது பிளஸ் 3 இன்ட்டு 16 இன்ட்டு AB ஸ்கொயர் 7 ஸ்கொயர். இது போடுங்க எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். அப்ப இது பிளஸ்ல வருமா மைனஸ்? இல்ல ஆமா இது மைனஸ் தான் வரும். முன்னாடி மைனஸ் இருக்கு. மைனஸ் தான் வரும். அப்ப எவ்வளவு வருது பாருங்க. 21 இன்ட்டு 16 ஸ்கொயர் இன்ட்டு 21 16 ஸ்கொயர். இல்ல இது இப்படி எழுதலாம். இன்னும் கூட சரி இருங்க. இப்படி பாருங்க. இங்க பாருங்க. அப்போ இப்படி எழுதுறேன் பாருங்க. 3 இன்ட்டு 16 இன்ட்டு 16 இன்ட்டு 7 அப்படின்னு எழுதலாம். அப்புறம் அடுத்தது 3 இன்ட்டு 16 இன்ட்டு 7 இன்ட்டு 7 எழுதலாமா? கரெக்டா? நான் எழுதியிருக்கு கரெக்டான்னு கேட்கிறேன். எஸ் சார். அப்ப 3 16 7 இந்த ரெண்டு காமனா இருக்கு. ரெண்டுக்குமே 3 இன்ட்டு 16 இன்ட்டு 7 எடுத்து பிராக்கெட்ல போட்டா ஒரு 16 பிளஸ் ஒரு 7 வரும். அதாவது 3 இன்ட்டு 16 இன்ட்டு 7 இன்ட்டு 16 பிளஸ் 7 23. அப்ப இதெல்லாம் இதை மல்டிப்ளை பண்ணா போதும். 3 இன்ட்டு 16 இன்ட்டு 7 இன்ட்டு 23. அப்புறம் மைனஸ் போட்டுக்கணும். ஏன்னா மைனஸ் வரும். இதை கண்டுபிடி பார்க்கலாம் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். மூணு இன்ட்டு 16 இன்ட்டு 7 இன்ட்டு 23 எவ்வளவு வருதுங்க ஆப்ஷனா? அது யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஏழு 7728 வருது எனக்கு. அப்ப மைனஸ் 7720. அதுதான் ஆன்சர். மைனஸ் வரும். பிகாஸ் இங்க மைனஸ் இருக்கிறதுனால. சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி. Find the next term of 4 in the series. என்னது? next term of 4. 4க்கு அடுத்த term என்ன வரும்னு கேக்குறாங்க. என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இந்த 4க்கு அடுத்த டேர்ம் என்ன வரும்னு கேக்குறாங்க. ஆமா. ஏன்னா ஆல்டர்னேட் எண் எடுத்துக்கங்க. ஆல்டர்னேட் எண்கள் எடுத்தால் 1 2 3 4 அதுக்கு ஆல்டர்னேட் அதுக்கு ஒரு எண்ணை விட்டு இன்னும் அடுத்தது 6 வரும். ஆனா நமக்கு அடுத்த எண் கேக்குறாங்க. இப்படி எடுங்க. 1 8 27. 1 வந்து 1 ஸ்கொயர்,
1 கியூப்னு வச்சுக்கலாம். 8 வந்து 2 கியூப், 27 3 கியூப், அப்போ அது வந்து 4 கியூப், 4 கியூப் 64. கரெக்ட். அடுத்தது 3 angles of a triangle are x minus 30 degree ஒன்று, x minus 45 degree ஒன்று, x plus 15. Find the value of x. எப்படி கண்டுபிடி? 3 ஆங்கிள் கூட்டினா எவ்வளவு வரணும்? ஒரு ட்ரையாங்கிள் 180 டிகிரி. எவ்வளவு வரணும்? 180 டிகிரி சார். 180 டிகிரி வரணும். 3 கூட்டி 180 போட்ட அப்புறம் x கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபைண்ட் x கேட்டிருக்காங்க. x minus 30 plus x minus 45 plus x plus 15 equal to 180. $80 degree sir. 80 degree. Very good. Correct. 149 பாருங்க. The difference between simple interest and compound interest for a sum 12,000 lent at 10% per annum in 2 years is. தனி வட்டி கூட்டு வட்டி இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு இருக்கும் கேக்குறாங்க. தனி வட்டிக்கு ஃபார்முலா PNR by 100. கூட்டு வட்டிக்கு அதே தான் ஃபார்முலா. அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, பட் அதே ஃபார்முலா போடலாம். 2 வருஷத்துக்கு தனி வட்டி பார்க்கலாம் என்ன வரும். P வந்து 12,000 into 10 into 1 வருஷத்துக்கு போட்டா எவ்வளவு வருது? 1,200 ரூபாய் வருது. 2 வருஷத்துக்கு அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1,200 into 2 2,400 ரூபாய் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டியில் என்ன பண்ணது? 1,200 ரூபாய் அந்த அசலோட 2வது வருஷத்துக்கு சேர்த்துக்கிறீங்க. 12,000ஓட இந்த 1,200 சேர்த்துட்டா 13,200 ரூபாய் அசல் இன்ட்டு 10. அப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு 10 into 1/100. இப்போ எவ்வளோ வருது பாருங்க, 1,320 ரூபா வருது. முதல் வருஷம் 1,200, 2வது வருஷம் 1,320, அப்போ 2,520 வருது. அதில் முதல் இதுக்கு 2,400 வருது தனி வட்டில், கூட்டு வட்டில் 2,520 வருது. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 120 ரூபா வித்தியாசம். புரிஞ்சுதா? நான் சொல்றது புரியுதா இல்லை போடணுமா? மனோகர் போடுங்க சார். எப்படின்னா இங்க பாருங்க, புரியல நினைக்கிறேன், போட்டுடலாம். 12,000 into 10 into 1 divided by 100 போட்டா எவ்வளவு வருது? 1,200 ரூபா வருது. ஒரு வருஷத்துக்கு 1,200 ரூபா வட்டி. அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 2,400 ரூபா வரும். இது தனி வட்டியில, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஆகும்னா, அந்த முதல் வருஷம் 1,200 அந்த 2வது வருஷத்துக்கு அந்த அசலோட கூட்டிடுவாங்க. 12,000 பிளஸ் ஒரு 1,200 வந்துடுது. அப்போ அந்த பி வந்து செகண்ட் இயருக்கு 13,200. அப்போ செகண்ட் இயருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும்? 1,320 இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து முதல் வருஷம் 1,200 பிளஸ் 2வது வருஷம் 1,320, இது வந்து 2,520 வருது. 520. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,400, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,520. வித்தியாசம் எவ்வளவு? 120. அதுதான் ஆன்சர். ஓகே, குட். அடுத்தது போலாம். If you stand in a rectangular room where 2 adjacent walls are covered with plane mirrors, the total number of your images will be. ரெக்டாங்கிள் ரூம்குள்ள இருக்கீங்க, ஆமா. அப்புறம் 2 adjacent walls are covered with plane mirror. சரி, அப்ப எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க. எவ்வளவு இமேஜ் இருக்குங்கிறாங்க. ஒரு மிரர்ல 1, இன்னொரு மிரர்ல 2. இன்ஃபினிட்டி சார். இன்ஃபினிட்டி தான் வரும்னு நினைக்கிறேன் நான். இல்ல இன்ஃபினிட்டி வருமா? இன்ஃபினிட்டி வருமான்னு தெரியல எனக்கு. தெரியலங்கிறதுனால நம்ம இதை வந்து குழப்ப வேண்டாம். அப்புறம் நம்ம தெரிஞ்சு சொல்லிக்கலாம். மேபி இதை அப்படியே போட்டா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? சலூன் கடையில என்னமா? சலூன் கடையில இருக்கு. சலூன் கடையில 2 சைடும்
ஆனா அது அங்க நிறைய மிரர் இருக்கும் நிறைய இன்ஃபினிட்டி இமேஜ் இமேஜ். தெரியுதா என்ன சலூன் ஆமா கடையில நிறைய இமேஜ் தெரியுதா சார். இல்லையே தெரியுதான்னு தெரியலையே இருங்க இருங்க பாப்போம் இப்ப ஆமா கூகுளுக்கு சார். என்ன தெரிஞ்சு போகுது என்னன்னா கூகுள்கார என்ன சொல்றான்னு பாருங்க கரெக்ட் ஆன்சர் இஸ் 3 the number of பாருங்க இதுதான் beauty of mathematics the number of images formed by two mirrors inclined to each other at an angle x is given by 360 divided by x minus 1 இப்போ it's inclined 90 degree ஏன்னா செவ்வகங்கிறனால இப்போ 360 into 90 divided by 90 minus 1 that is 4 minus 1 that is equal to 3 so இந்த ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப இதே ஆங்கிள் வந்து 45 டிகிரியா இருந்தா என்ன ஆயிருக்கும்னா 360 டிவைட் பை 45 மைனஸ் 1 360 டிவைட் பை 45 வந்து 8 அதுல 1 கழிச்சா 7 இமேஜ் வரும் அர்த்தம் இல்லையா புரியுதுங்களா மனோகர் இது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேக்குறேன் இந்த ஃபார்முலா எழுதிக்கங்க 360 டிவைட் பை x மைனஸ் 1 அதான் ஃபார்முலா எப்பவுமே இந்த மாதிரி மேத்ஸ்ல வந்து அந்த ஃபார்முலாஸை வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒண்ணு அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ராபிட் ஈஸ் தெரியலப்பா ஆடிபிள் எந்த ஹர்ட்ஸ்ன்னு கேக்குறாங்க சரி ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் பீயிங் எவ்வளோ ஹியூமன் பீயிங் எந்த ஃப்ரீக்வன்சி முடிய கேட்கலாம் 20000 ஃப்ரீக்வன்சி முடிய கேட்கலாம் 20000 முடிய கேட்கலாம் ஆனா இது வந்து ஆடிபிள் ராபிட் வந்து எதுவும் தெரியல ஒரு 1000 to 1 lakhன்னு போட்டிருக்காங்க அப்படியா பாத்துடலாமா Rabbits can perceive noises as high as 49,000 அப்ப 96 ஹெர்ட்ஸ்ல இருந்து 49,000 ஹெர்ட்ஸ் முடிய இருக்குது அப்போ என்ன ஆன்சர் இங்க அப்ப 100ல இருந்து அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாப்போம் இங்க 100ல இருந்து 32,000 அதான் ஆன்சர் அது 100ல இருந்து 32,000 முடி அது கேட்க முடியும் ஏன்னா 49 முடி 1000 முடி கேட்க முடியும் 1000 இருந்தா 1,50,000 கேட்க முடியாது 1 lakh கேட்க முடியாது 2 lakh கேட்க முடியாது அதனால அப்ப இந்த இங்க டிக்கெட்ஸுக்கு தப்பு அப்ப 100ல இருந்து 32,000 தான் கேட்க முடியும் அதான் ஆன்சர் why vegetable fruits turn brown on cutting அத ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட்டா நினைக்கிறேன் due to reaction between phenolic compound and oxygen in the air அதான் கரெக்ட்டா நினைக்கிறேன் கரெக்ட் அதான் அடுத்து among the following which one is not a biofertilizer இது எனக்கு தெரியாது மேபி அப்சனாக்கு தெரிஞ்சா சொல்லட்டும் எனக்கு தெரியாது நான் கன்ஃபியூஸ் பண்ணல அதனால நான் போயிடுவேன் அடுத்தது இதெல்லாம் நமக்கு ரொம்ப பயாலஜி அதெல்லாம் நமக்கு தெரியாது தெரிஞ்ச கொஸ்டின் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் who among the Indian born American scientists bagged the prestigious award Lemelson MIT prize worth $5,000 தெரியல இதெல்லாம் நீங்க இது படிக்கணும் who is the chief information officer of India in September 2016 my god இது பழைய பேப்பர் ஆட்டு இருக்கு okay what is the name of Ganga river cleaning scheme Namami Ganga scheme இதெல்லாம் தெரியல தெரியாது விட்டுறலாம் இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் இதில் வரும் சரியா ஓகே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு மீண்டும் நம்ம நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம் சரிங்களா நாளைக்கு மார்னிங் கிடையாது நாளைக்கு மார்னிங் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் பட் கிடையாது வேற எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு